தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெறும் தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ இந்த நூற்றாண்டு விழா குறித்த விவரங்கள் என்ன? தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா கோவில்பட்டியில் நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். தீப்பெட்டி தொழில் என்பது தமிழகத்தில், அதாவது சிவகாசியில முதலாக 1927ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த பகுதியில பெரும் வறட்சி இருந்த நேரத்தில் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்த இருவர் கல்கத்தாவிற்கு சென்று இந்த தீப்பெட்டி தொழிலை அங்கே படித்துவிட்டு வந்து 1923ஆம் ஆண்டு முதலாவதாக சிவகாசியில் இந்த தீப்பெட்டி தொழிலை துவங்கி இருக்கிறார்கள். பிறகாக அந்த பகுதியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் தீப்பெட்டி தொழில் பரவி இருக்கிறது. இவ்வாறுதான் கோவில்பட்டி பகுதிக்கு இந்த தீப்பெட்டி தொழில் வந்திருக்கிறது. தற்போது தமிழகத்தில் இருந்துதான் 90% அளவிலான தீப்பெட்டிகள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதித்ததை பாராட்டி இந்த நூற்றாண்டு விழாவில் நிர்மலா சீதாராமனை அழைத்து அவர்கள் இந்த தீப்பெட்டி திருவிழா அந்த விழாவை நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறார்கள். தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய மகளிரணி தலைவி மாநில சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நிர்மலா சீதாராமன் உரையாற்ற இருக்கிறார். தீப்பெட்டி தொழிலை சார்ந்த 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள் இந்த இதில் கலந்து இந்த தீப்பெட்டி தொழில் உரிமையாளர்கள் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி சிவமணி, விவரங்களுக்காக.